ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் எக்ஸ். போன வீடியோவில் ஏற்காடில் பகோடா பாயிண்ட் அப்புறம் போட்டோஸ் பற்றி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இப்போ லூப் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு. லூப் ரோடு மொத்தம் 32 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாக மலையில் காஃபி பிளான்டேஷன் நடுவில் ட்ராவல் பண்ணிருப்பீங்க. ஏற்காடு கிளம்புறதுக்கு முன்னாடியே கூகுள் பண்ணேன் எங்கெங்க இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் நல்லா இருக்கும்ன்ட்டு. நிறைய பேர் போஸ்ட்டில் லூப் ரோடு பற்றி போட்டிருந்தாங்க. மேப்பில் தேடி பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர்த்திட்ட கேட்டு பார்த்தேன். ஆனால் எல்லோரும் சேலமில் இருக்கிறவங்க கூட லூப் ரோடுனா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏற்காடு ட்ராவல் பண்ணுற ரூட், அப்புறம் அந்த 20 ஹேர்பின் பென் இதுதான் லூப் ரோடுன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது லூப் ரோடுங்கிறது ஏற்காடு லேக்கை தாண்டி 200 மீட்டர் ட்ராவல் பண்ணி லெஃப்ட் எடுத்திங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு லூப் ரோட் ஸ்டார்ட் ஆகும். போகிற ரூட் ஏற்காடு லேக்கில் ஆரம்பித்து நாகலூர், ஒலவக்காடு, புதூர், மஞ்சுக்குட்டை, அப்புறம் திரும்ப ஏற்காடு லேக்கிலே வந்து ஃபினிஷ் ஆகும். நீங்கள் நிறைய ஊரை கிராஸ் பண்ணி போனாலும் இந்த ரோடு ஒரே ஸ்ட்ரெச் தான். ஸோ நீங்கள் எங்கேயும் லெஃப்ட் ரைட் எடுக்காமல் கண்டினியூ பண்ணினீங்கனாலே போதும், இந்த லூப் ரோட கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி காஃபி பிளான்டேஷன் நீங்கள் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே என்ன ஸ்பெஷல்னா நீங்கள் போகிற ரோட் ஃபுல்லாகவே ஒரு 80% மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸாக தான் இருக்கும். அதனால் உங்களால் இந்த வியூலாம் நல்லா கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காஃபி குடிக்கிறதுக்குலாம் 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊட்டி வரைக்கும் போவாங்க. சேலமில் இருக்கிறவங்க பெங்களூர் காஃபி டே வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காஃபி முக்கியம் இல்லை, அந்த ரைடை அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்குலாம் இந்த லூப் ரோட் ஜர்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சிலருக்கு டெஸ்டினேஷனே இல்லாமல் சும்மா ட்ராவல் பண்ணலாம் பிடிக்காது. பட் அவங்களுக்கும் இங்கே நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற வழியிலேயே 2 கோவில், 3 வியூ பாயிண்ட், ஒரு பொட்டானிக்கல் கார்டன் எல்லாம் பார்க்கலாம். கோவிலில் நீங்கள் ஏற்காடுலேயே ஃபேமஸான சேர்வராயன் கோயில் இந்த வழியில் தான் போகணும். அப்புறம் ராஜராஜேஸ்வரி கோவில் இருக்குது. அதுக்கப்புறமா வியூ பாயிண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா சேர்வராயன் கோவில் வியூ பாயிண்ட் இருக்குது, கரடியூர் வியூ பாயிண்ட், அப்புறமா மஞ்சுக்குட்டை வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், ஆனால் அங்கே 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த ரோடில் நீங்கள் காலையில் கொஞ்சம் நேரமாக ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி பொட்டானிக்கல் கார்டன் பார்க்க போகிறதில்ல. பொட்டானிக்கல் கார்டன் ஏற்காடு லேக்கிலிருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஈவினிங் டைமில் கூட வந்து பார்த்துக்கலாம். லூப் ரோடில் உங்களுக்கு பசிச்சதுன்னா சாப்பிட்றதுக்கு இங்கேயும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. சின்ன சின்னதாக ஏதாவது கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் ஏற்காடுலேயே சாப்பிட்ருங்க, இல்லை அங்கேயே பார்சல் வாங்கிட்டு கிளம்பிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேர்வராயன் கோவில் போகிறோம். ஏற்காடு லேக்லேருந்து சரியாக 3 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் எடுத்து 2.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா சேர்வராயன் கோயில் ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு போகிற வழியிலேயே போர்டு வச்சுருப்பாங்க. இதே ரோடில் 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு ஆர்ச் வரும். அங்கே லெஃப்ட் எடுத்து மறுபடியும் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா கோவில் ரீச் ஆகிடலாம். மேலே வந்தாச்சு. இங்கே என்ட்ரி ஃபீஸ் 5 ரூபா வாங்குவாங்க, சேஞ்ச் வச்சுக்கோங்க. இந்த வியூ பாயிண்ட்டும் கோவிலும் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே முன்னாடி அந்த ஒயிட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் கோவில். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து அப்ராக்சிமேட்டாக 5000 அடி உயரத்தில் இருக்குது. சேர்வராயன் மலை 5350 அடி உயரத்தில் இருக்குது. சேர்வராயன் மலை தான் ஏற்காடுலேயே உயரமான இடம். அதனால இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா டைரக்ஷன்லையுமே பார்க்கலாம். அடுத்து கோவில் போய் பார்க்கலாம். இங்கே முக்கியமாக வழிபடுற தெய்வங்கள் விஷ்ணு, அப்புறம் காவிரி அம்மன். இந்த கோவில் ஒரு குகைக்குள்ளே தான் இருக்கும், நல்லா குனிஞ்சு தான் போகணும். இங்கே இருக்கிற பூஜாரி என்ன சொன்னார்னா, இந்த குகை வழியாக போனால் கூர்கில் இருக்கிற தலக்காவேரி வரைக்கும் போகலான்னு சொன்னார். ஆனால் கோவிலை தாண்டி போகிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் பர்மிஷன் கிடையாது. அடுத்து இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இது வீக்கெண்ட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், அதுவும் ஈவினிங் டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. மறுபடியும் லூப் ரோடில் வந்து ஜாயின் ஆயாச்சு. அடுத்து கரடியூர் வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். இங்கிருந்து 4 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுக்கணும். இதுவே ஏற்காடு லேக்லேருந்து டேரெக்டாக வரீங்கன்னா 7 கிலோமீட்டரில் நாகலூரில் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் கண்டினியூஸாக 3 லெஃப்ட் எடுக்கணும். 1.5 கிலோமீட்டரில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அடுத்து 200 மீட்டரில் ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுத்து 800 மீட்டர் போனீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட் வந்துடும். இந்த வியூ பாயிண்ட் இங்கே வர டூரிஸ்ட்டுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கட்டினது. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இல்லை. இங்கே சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னு சொல்லிக்கிட்டு காசு கேட்பாங்க. நீங்கள் கேட்டால் கொடுக்காதீங்க, கேட்டால் டிக்கெட் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது தரம்பாங்க. நீங்களும் அமௌண்ட் ரிட்டர்ன் வரும்போது தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுங்க. இந்த வியூ பாயிண்டில் மீட் பண்ண ஒருத்தர் தான் சொன்னார், அவங்ககிட்டயே இவங்க 100 ரூபாய் ஏமாற்றி வாங்கிட்டாங்களாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு மண் ரோட்டில் ஒரு 800 மீட்டர் நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணி தான் போகணும்.
ஏற்காடுலேருந்து இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரோடும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்கிறனால மக்கள் அதிகம் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரமாட்டாங்க. இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணி கூட போகலாம். ஆனால் லோக்கல்ஸ் ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அவங்க உங்களை வந்து காஃபி பிளான்டேஷன் வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. கரடியூர் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. பார்க்கிங் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஏற்காடில் எந்த வியூ பாயிண்ட் ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பகோடா வியூ பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் கரடியூர் வியூ பாயிண்ட் தான் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும்னு சொல்லுவேன். ரீசன் என்னென்னா இங்கே அவ்வளோவா கூட்டம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உள்ள ஒரு பார்க்கும் இருக்குது. நீங்கள் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். நான் வந்திருந்தப்பவே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. வீட்டிலேருந்தே சாப்பாடுலாம் கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அடுத்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் மார்னிங் சன் ரைஸ் பார்க்குறத விட சன் செட் பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். வியூ ரொம்பவே நல்லா இருக்குது. உங்ககிட்ட பைனாக்குலர் இருந்தால் மறக்காமல் எடுத்து வந்துருங்க. இங்கிருந்து பார்த்தா மேட்டூர் டேம் கிளியராக தெரியும்னு சொல்கிறாங்க. காற்று நல்லா ஹெவியாகவே அடிக்குது. உங்களுக்கு ப்ரைவசி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. திரும்பவும் லூப் ரோடு வந்தாச்சு. அடுத்து இதே ரோடில் 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் வரும். இந்த 20 கிலோமீட்டரில் வேறு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லை உங்களுக்கு ஹோட்டல் கடை எதுவுமே இருக்காது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் தான் போயிட்டுருப்பீங்க. ஆனால் வியூலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரோட் கொஞ்சம் குறுகலாக இருந்தாலும் நீங்கள் போகிற வழியில் அங்கங்கே பைக்கில் கார் பார்க் பண்ணுற மாதிரி இடம் வரும். அங்கெல்லாம் நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டுலாம் போகலாம். இங்கே நீங்கள் 2 விஷயம் தான் பார்ப்பீங்க. ஒன்று காப்பி செடி, இன்னொன்று மிளகு கொடி. ஃபுல்லாகவே இங்கே இது 2 தான் பயிரிடுறாங்க. லூப் ரோடில் ஃபஸ்ட்டு 20 கிலோமீட்டர் நல்லாவே க்ரீனாக இருக்கும். ஃபுல்லாகவே காஃபி, மிளகு, இல்லை மரம், செடி கொடிலாம் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுவே இந்த கடைசி 10 கிலோமீட்டர் கொஞ்சம் ட்ரையாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ரீசன் என்னென்னா லெஃப்ட் சைடில் வேறு எதுவும் மழைலாம் இருக்காது. ஃபுல்லாகவே வேலி தான். அதனால் உங்களுக்கு சன்லைட் கூட அந்தளவுக்கு பிளாக் பண்ண முடியாதனால கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணுவீங்க. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்தாச்சு. இங்கே லெஃப்ட் சைடில் போர்டு இருக்கும். ஸோ அதை தாண்டின உடனே நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரீச் ஆகிடலாம். ரோட் ரொம்பவுமே ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் சேர்வராயன் கோயிலிருந்து கூட டேரெக்டாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது வழியாக வந்துடலாம். நீங்கள் லூப் ரோடு போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிங் பிரச்சனை இல்லை. இடம்லாம் தாராளமாகவே இருக்குது. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை எல்லோரும் சொல்கிறது என்னென்னா குடிச்சிட்டு பாட்டிலாம் உடச்சி போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்து போங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இனி அந்த ப்ராப்ளம் இருக்காது. இங்கே ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஏற்காடில் அக்ரிகல்ச்சர் காலேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ இனிமேல் இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நம்பலாம். சரி, மேலே போய் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வியூ டீசெண்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் வியூ பாயிண்ட் இது தான் நினைக்கிறேன். ஸோ சன்ரைஸ் பார்க்க இங்கே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இதை விட கரடியூர் வியூ பாயிண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி சன்ரைஸ் பார்க்கணுன்னாலும் காலையில் ஒரு 6:30க்கு முன்னாடியே வந்துடுங்க. மிஸ்ட்டில் சன்ரைஸ் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. க்ளவுட்ஸில் இருந்து சன் வர்றது. பட் ரொம்ப மிஸ்ட் இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மறுபடியும் லூப் ரோட் ஜாயின் ஆயாச்சு. இங்கிருந்து கரெக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஏற்காடு லேக் வந்துடும். ஸோ நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேயே போய் ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஏற்காடு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரோட்டில் ஒரு டிரைவ் போயிட்டு வாங்க.